ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பெகரின்ல வெஜிடபிள் மார்க்கெட் தான் போகிறோம். போகலாமா? அங்கே போகலாம். என்ட்ரன்ஸ்லேயே பிரணவுக்கு பிடிச்ச வாட்டர் மெலன் இருந்தது. அதுக்கப்புறமா ஆனியன், பொட்டேட்டோ, அதுக்கப்புறம் இங்கிட்டு திரும்பினா ட்ரே நிறைய டொமேட்டோ வச்சுருந்தாங்க. இதெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டே பிரணவ் உள்ளே போயிட்டே இருந்தான். பிரணவ் வேடிக்கை பார்க்குற மாதிரி நானும் வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டேங்க. பார்க்க நல்லா சூப்பராக இருந்தது. அதுவும் அந்த ட்ரேல தக்காளி வச்சுருந்தாங்க பாருங்கள், அதை பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்போ தான் பிரணவ் சொன்னாங்க, பாருங்கம்மா பெரிய பூசணிக்காய் அப்படின்னா. சரி, இனி நம்ம வெஜிடபிள் வாங்க ஆரம்பிச்சிடலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு திரும்பினா கீரை ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. சரி, ஃப்ரெஷ்ஷான கீரையை பார்த்துட்டு வாங்காமல் எப்படி வர்றதுன்னு அதையும் வாங்கியாச்சு. வாங்கிட்டு இன்னைக்கு கொஞ்சமாக ஃப்ரூட்ஸ் வாங்கிக்கலான்னு ஃப்ரூட்ஸ் கடைக்கு போனோம். அங்கே எல்லா ஃப்ரூட்ஸுமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அதுலேயும் மெயினாக அந்த மாம்பழத்தை பார்க்கும்போது எனக்கு சாப்பிட்ணுன்னு ஆசையாக வந்துடுச்சு. சரின்னு சொல்லிட்டு அந்த மாம்பழத்தையும் வாங்கிட்டு இன்னைக்கு கொஞ்சமாக கிராசரிஸ் வாங்க வேண்டியதாக இருந்தது. அதில் இந்த சோயா சங்க்ஸ் வாங்கினேன். அந்த கடையில் பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகா வத்தல், அதுக்கப்புறமா கம்பு, கோதுமை, காஞ்ச எலுமிச்சம்பழம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஐட்டமுமே இருந்தது. ஆனியன் பாருங்கங்க, பேக்கில் எப்படி அடுக்கி வச்சுருக்காங்கன்னு. நம்ம வாங்கின ஐட்டத்தை எல்லாத்தையும் காரில் எடுத்து வச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. இதை வாங்குறதை விட இன்னொரு பெரிய வேலை இருக்குங்க. இதெல்லாம் வச்சு என்ன சமைக்கலாங்கிறது தாங்க அந்த பெரிய வேலையை. நான் யோசனை பண்ணி இன்னைக்கு என்ன சமைக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். வீட்டில் வந்து சமைச்சு கொடுத்தேங்க. எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி இருக்கு? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பெகரின்ல வெஜிடபிள் மார்க்கெட் தான் போகிறோம். போகலாமா? அங்கே போகலாம். என்ட்ரன்ஸ்லேயே பிரணவுக்கு பிடிச்ச வாட்டர் மெலன் இருந்தது. அதுக்கப்புறமா ஆனியன், பொட்டேட்டோ, அதுக்கப்புறம் இங்கிட்டு திரும்பினா ட்ரே நிறைய டொமேட்டோ வச்சுருந்தாங்க. இதெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டே பிரணவ் உள்ளே போயிட்டே இருந்தான். பிரணவ் வேடிக்கை பார்க்குற மாதிரி நானும் வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டேங்க. பார்க்க நல்லா சூப்பராக இருந்தது. அதுவும் அந்த ட்ரேல தக்காளி வச்சுருந்தாங்க பாருங்கள், அதை பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்போ தான் பிரணவ் சொன்னாங்க, பாருங்கம்மா பெரிய பூசணிக்காய் அப்படின்னா. சரி, இனி நம்ம வெஜிடபிள் வாங்க ஆரம்பிச்சிடலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு திரும்பினா கீரை ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. சரி, ஃப்ரெஷ்ஷான கீரையை பார்த்துட்டு வாங்காமல் எப்படி வர்றதுன்னு அதையும் வாங்கியாச்சு. வாங்கிட்டு இன்னைக்கு கொஞ்சமாக ஃப்ரூட்ஸ் வாங்கிக்கலான்னு ஃப்ரூட்ஸ் கடைக்கு போனோம். அங்கே எல்லா ஃப்ரூட்ஸுமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அதுலேயும் மெயினாக அந்த மாம்பழத்தை பார்க்கும்போது எனக்கு சாப்பிட்ணுன்னு ஆசையாக வந்துடுச்சு. சரின்னு சொல்லிட்டு அந்த மாம்பழத்தையும் வாங்கிட்டு இன்னைக்கு கொஞ்சமாக கிராசரிஸ் வாங்க